கரெக்டாக 12 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து கீழே 7வது பெண்டுக்கு போகலான் இருக்கேன். அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே ஒரு தண்ணி மாட்டம் போவோம். அது கீழே போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நம்ம இப்போ போகிறோம். இப்போ கரெக்டாக ஒரு 12 மணிக்கு நான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனை மணிக்கு அங்கே போய் சேருவோன்னு பார்ப்போம். இதில் நான் மட்டும்தான் தனியாக நடந்து போயிட்டுருக்கேன். யாரையுமே காண, எல்லோரும் வண்டியில் தான் போகிறாங்க. நான் மட்டும் இங்கே தனியாக நடந்து போயிட்டுருக்கிறது ஒரு ஜாலியாக தான் இருக்குது, நல்ல ஃபீலாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து 18th ஹேர்பின் பெண்டில் இருக்கோம். நம்ம வந்து 7வது பெண்டு வரைக்கும் நடக்க போகிறோம். தனியாக நடக்கிறதும் பயமாக தான் இருக்குது, ஆனால் ஜாலியாக இருக்குது. நல்லா அப்படியே பனிமூட்டத்தோடு அப்படியே நடக்கிறது. வாங்க உள்ள. ரொம்ப ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்குது. ஐயோ யாருமே இல்லை, ஜாலியாக இருக்குது. இதுவும் ஒரு வகையாக ஜாலியாக தான் இருக்குது. எவன் கூடயும் வராமல் தனியாக வந்தாலும் ஜாலியாக தான் இருக்குது. நல்லா பனி மூட்டமாக இருக்குது. நம்ம அந்த முதுகில் வந்து தண்ணி போகிற சத்தம்லாம் கேட்குது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, ஆனால் அங்கே நல்லா கேட்குது. வண்டிலாம் கண்ணுக்கு சுத்தமாகவே தெரிய மாட்டேங்குது. அங்கெல்லாம் வண்டி வருது, லைட்டை போட்டு வரலைன்னா ஒன்றுமே எல்லாம் ஆளுங்க நடந்து போகிறாங்க. அதெல்லாம் கண்ணுக்கே தெரியலையே. வீசும் காத்தோட தான் பாரம் இல்ல, பஞ்சாகுதே நஞ்சம். ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். எந்தூரு இந்தூரு என்னாது என் பேரு, உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு ததையில்ல, துன்பங்கள் தூளாகி போகும் தூதா எங்கோ. சரி சும்மா நடந்து போயிட்டுருக்கோம். சரி ஒரு போர்பன் பிஸ்கட் எடுத்தீங்களான்னு எடுத்தா கீழே பார்த்தா ஏதோ ஒரு வழி மாட்டம் இருந்துச்சு. சரி கீழே போகவும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நம்ம எதுக்கு வந்தோம்? அதுக்கு வந்து அங்கே போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்படி எல்லா இடத்துலையும் இறங்கினா நான் கீழே நடந்து போகாட்டியும் அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். அதனால தான் அப்படியே பிஸ்கட் எடுத்தீங்களான்னு பிஸ்கட் வெளியே எடுத்துட்டேன். அதுக்கான வழி இங்கே போகுது. கீழே போய் பார்ப்போமா வேணாமான்னு யோசிக்கிறேன். கீழே போய் பார்ப்போமா வேணாமா, போமா வேணாமா? சரி வா சும்மா போய் தான் பார்ப்போமே. கீழே இறங்கிட்டு இருக்கேன் காய்ஸ். கண்ணே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இது தண்ணி போகிற பாதை யாருக்குமோ ஒரு வேலை. எதுக்கு வேணாம், கண்ணே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இன்னொரு தடவை வந்தால் இறங்கி பார்த்துக்குவோம். இன்னொரு தடவை வருவோம் எப்போயாச்சும், போய் இறங்கி பார்த்துக்குவோம். வேணாம், இந்த விவகாரம் நம்மளுக்கு வேண்டாம், மேலே ஓடிடுவோம். இங்கேயும் கீழே இறங்கணுமோட பாதை இருந்துச்சு, ஆனால் இங்கே கடைசி கிடக்குது. இது தண்ணி போகிற பாதைன்னு நினைக்கிறேன். சரி நான் பிடிக்க முடியல, என்ன நானே தெரியலையா. அருமையான பிஸ்கட். இப்போ நம்ம வந்து சிறுமலை வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். மேலே போய் பார்ப்போம் வாங்க. போன தடவை வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்ததுக்கு இந்த தடவை இங்கே ஒட்டுவே தெரியலை. போன தடவை எடுத்த ஃபோட்டோ போடுறேன், பாருங்க ஒன்றுமே தெரியல. இதை இப்போ நம்ம வந்து 17வது ஹேர்பின் பெண்டுக்கு வந்திருக்கோம். மேக்ஸி பிஸ்கட் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அதோட கவரை கீழே மட்டும் போடாது. இப்போ ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அந்த கவரை கீழே போடாதீங்க, பேக்கில் போடுங்க. கீழே கொண்டு போய் கூட கீழே போட்டுக்கோங்க, மலைப்பகுதியில் மட்டும் போடாதீங்க. ஒரு இதுதான், நிறைய இடத்துல பிளாஸ்டிக்ஸாக கிடக்குது, மனசுலாம் கஷ்டமாக இருக்குது. வீடியோக்காக அப்படி பேசலாம்னு நினைக்கலாம், ஆனால் நான் குப்பையில் தான் போடுவேன், என் பேக்கில் போடுவேன், அதான் என் குப்பை. இப்போ வந்து நம்ம 16வது ஹேர்பின் பெண்டுக்கு வந்திருக்கோம். ஹலோ கைஸ், நான் ஏற்கனவே 16வது பெண்டுக்கு நானும் என் ஃப்ரெண்ட் நடந்து வந்திருக்கேன். அதுக்கு மேலே நடக்க முடியாதுன்ட்டு லிஃப்ட்டு கேட்டு போயிட்டோம். வந்து சின்ன சின்ன வழி இருந்துச்சு, அந்த வழியை அப்போ காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அப்படியே கீழே இறங்கி ஓட வேண்டிய, உருண்டு போகணும். படம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே அங்கே போய் தாவி ஐயோ வழுக்குது வேறு, ஜாலி தான். கீழே விழுந்தா இது எத்தனாவது பெண்டுன்னு தெரியல. வந்துட்டோம். இதே மாட்டம் நிறைய வழி இருந்துச்சு அன்னைக்கு தான். இன்னும் எங்கே இருக்குன்னு தான் தெரியலை. பார்ப்போம் நம்ம.
அருமையாக இருக்கேங்க. இங்கே ஒரு வழி போகுது, ஆனால் அதில் போனால் சாவு கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன். அப்படிக்கு அங்கிட்டு போனால் இங்கிட்ட ஒரு வழி வருது. எதுக்கு தேவையில்லாத வேலை, எல்லோரும் வர்றப்போ போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம அதுக்கு மட்டும் போவோம். ஆனால் நான் சிறுமலை இப்போ இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்னும் மேலே கூட போகல. நான் அங்கே பெண்ணில் இருந்தால் நடந்து வந்துக்கிருக்கேன். அது போய் இப்போ இருக்குது, மேலே போனால் எப்போ இருக்கும். அதுவும் நான் மலையை பேர் மண்டபுள்ள நனைஞ்சிருக்கு, பண்ணி தான் போல. இந்த வழியில் போகலான்னு நினச்சி, ஆனால் அங்கிட்டு பார்த்தா ஒன்றுமே தெரியலை. சரி, அங்கே போய் மாட்டிட்டு திரும்பி மேலே வர்றதுக்கு நம்ம நேர் வழியிலே போயிடலான்னு நேர் வழி. இப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிக்குதுல, மழை தூருது. செல்லில் பட்டால் படம் முடிஞ்சிடும் போல், செல்லு படம். அதனால் ஆஃப் பண்ணுறேன். 13வது ஏர்பின் பெண்டில் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நான் நினச்சா கூட பரவாயில்ல, செல்லு நினைக்கக்கூடாது. 12க்கு வந்திருக்கும் ஏர்பின் பெண்டு. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் ஜாலியாக இருக்கும். ஆனால் அவங்க வரமாட்டேன்ட்டான், நடக்கவும் முடியாதுன்றான். நான் என்ன பண்ணுறது? இப்போ நம்ம வந்து 11 ஏர்பின்டாக வந்துட்டோம். இப்போ இங்கே இன்னும் நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஒரு மேலத்தையும் காணும், அவ்வளோதான் போல. மேலே மட்டும்தான் போல, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து 10வது ஏர்பின் வந்திருக்கோம். இப்போ ஒரு பஸ்ஸு பின்னாடி போகுதில்ல, அந்த பஸ்ஸில் தான் ஏறி உட்காந்துருந்தேன். அடுத்து வந்து கவர்மெண்ட் பஸ் வந்துச்சு. அந்த பஸ் தான் ஃபஸ்ட் எடுப்பேன்னாங்க. அதனால் அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். இந்நேரம் இந்த பஸ்ஸில் வந்து இந்நேரம் இப்போ தான் இங்கே மலை ஏறிட்டேன் போல். இப்போ பாதி மலை இறங்கிட்டேன் நான். 9வது ஏர்பின் பெண்டுக்கு வந்திருக்கோம். வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோன் டிரைவ் கேர்ஃபுல்லின்னு போட்டிருக்காங்க. வைல்ட் அனிமல் வருமோ? நம்ம வேறு நடந்துக்கிருக்கோம். வந்து பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், படத்தை முடிச்சு விட்ருவான்னு நினைக்கிறேன். என் படம் அவ்வளோதான். 2024 இந்த வருஷத்தில் கடைசி நாளில் நான் அப்படி ஒரு காட்சியை பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நாளைக்கு தான் நியூ இயர். ஆனால் அந்த வருஷத்துக்கு முன்னாடி நாளே வந்துட்டேன். அதனால தான் எப்பயும் அடுத்த வருஷத்தில் நம்ம பண்ணலாம். இந்த வருஷம் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் ஆரம்பித்தது ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி போகணுன்னு இருந்துச்சு. ஆனால் நான் வந்து இந்த வருஷத்தோட கடைசி நாளில் வந்திருக்கேன். அடுத்த வருஷம் நாளைக்கு தான். ஹாப்பி நியூ இயர். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அடுத்த வருஷத்தில் தான் ரிலீஸ் ஆகும். 2025 தான். கண்டிப்பாக யாரும் பார்க்க மாட்டீங்க. பார்க்குற 10 பேரும் என் ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. அவங்களே சும்மா வந்து உள்ளே பார்த்துட்டு அப்படியே ஒரு கமெண்ட்டை போட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக கூட பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ரியாலிட்டின்னு நினைக்கிறேன். என்னோடய யூடியூப்பில் எல்லா கமெண்ட்லேயும் என் ஃப்ரெண்டு தான் போட்டிருப்பாங்க, வேறு அவனும் போட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். அங்கே ஒரு வண்டி போகுது, கண்ணுக்கு தெரியுதான்னு தெரில. ஆனால் அவங்க வந்து எனக்கு லிஃப்ட்டு தரேன்னாங்க. வேணாம், நம்ம நடந்தானே போகிறோம், இதுக்கு லிஃப்ட்டுன்ட்டு நான் வேணான்ட்டேன். இந்த வயசு தான் நடக்கிற வயசு. இந்த வயசை விட்டுட்டா வயசானதுக்கப்புறமா நடக்க முடியும். ஒரு தடவை நடப்போம், நடந்து தான் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஆனால் என்ன, நைட்டு தூங்குறப்ப கால் மட்டும் வலிக்கும். அப்படியே படுத்துங்கன்னா நாளைக்கு 2 நாளில் சரியாக போயிடும் கால் வலி. இப்போ நம்ம வந்து 8வது ஏர்பின் வந்திருக்கோம். பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே நிறையா வீடு கடைலாம் இருக்குது. இங்கெல்லாம் தண்ணி போடுற சவுண்டு கேட்குது. உங்களுக்கு சத்தியமாக கேட்காதுன்னு எனக்கும் தெரியும். என் காதில் மட்டும் தான் கேட்கவே எனது செல்லப்படி. பேச்சு படத்துலம்மா வரமாட்டேங்க ஒரு தனி வீடு இருக்குது. ஒருவேளை அந்த கிளவி அதுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருப்பாங்களோ. டக்குன்னு பேய் வெளியே வந்தால் அப்போ இருக்கும், ஜாலியாக இருக்கும். பேச்சு படம் பார்த்தீங்களா நீங்கள் முதல்ல? ஃபைனலி நம்ம ஒரு ஓடையை கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே ஒரு ஓடை இருக்குது தண்ணி போகிறது. அப்படியே அருமையாக போகுதா. மூங்கிலாம் நடுவில் வச்சு தண்ணி போகிற மாட்டெல்லாம் விட்ருக்காங்க. இந்த செல்லு அவ்வளோக்கா தெரியாதுன்னு நினைக்கிறேன், குவாலிட்டி கம்மி தான். அதை பார்த்துக்கோங்க. அங்கிட்டிருந்து தண்ணி வருது, இன்னும் தண்ணி வருது. அப்போ கீழே போனால் தண்ணி நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா போகும்னு நான் போகிற இடத்துல. கீழே போய் பார்ப்போம். எப்படி அருமையாக இருக்கா. இங்கே தான் தண்ணி போயிட்டுருக்கு. இப்போயாச்சும் தண்ணி போகிற சவுண்டு தெரியும், கேட்குமான்னு தெரியல. ஆனால் எனக்கு கேட்குது, கண்டிப்பாக உங்களுக்கு கேட்காது. பாறை உருண்டு வரும் பகுதி, கவனமாக செல்லவும். ஒருவேளை உருண்டு வந்து நம்ம மேலே உருந்துருமோ, ஒருவேளை இருக்குமோ. ஃபைனலி நம்ம அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். அந்த இது கீழே தான் நம்ம போக போகிறோம். இது கீழே இங்கெல்லாம் நான் வந்திருக்கேன். அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே போடுறேன். அந்த கோயில் கீழே இந்த கோயில் தான் இருக்குது. வண்டியெலாம் நிப்பாட்டு போயிருக்காங்க. என் சைக்கிளில் வந்தோம். என் சைக்கிளில் வந்து என் சைக்கிள் இந்த வண்டி நிற்கிற இடத்துல நிப்பாட்டணும். என் ஃப்ரெண்டு வந்து இந்த வழியாக இறக்கிட்டோம். அங்கே வரைக்கும் இறக்கிட்டோம். அடுத்து கீழேருந்து மேலே வந்தோங்க. தம்பி கீழெல்லாம் சைக்கிளை கொண்டு போனால் மேலே ஏற்ற முடியாதுன்னு.
சரின்னு அந்த இடத்துலையே போட்டுட்டோம். அங்கேயே போட்டு அடுத்து அங்கே நின்று அங்கே ரூபா ஃபோட்டோ எடுத்தான் ஒருத்தன். ஃபோட்டோ இருந்தால் அதை இப்போ ஆட் பண்ணி விட்றேன், அந்த இடத்தையும் காட்டுறேன். அடுத்து அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தோம். அந்த ஐயா இருக்க இடத்துல தான் எனக்குலாம் நிப்பாட்டணும். கொண்டாடும் பூமிக்கு பேரப்புள்ள நான் இப்போ அடடா. பிரேக் போட்டு நிப்பாட்டமில்ல வண்டியை பாட்டுக்கு பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். தண்ணிலாம் போகுது, அப்படியே போகுது. அந்த கோயில் இங்கே இருக்குது. சத்தம் கேட்குதா? அந்த சத்தம் தண்ணி சத்தம். இது தண்ணி சத்தம். தண்ணிலாம் போகுது, நிறையாலாம் போல போகுது தண்ணி. இன்னும் அது ஒரு படியை நானும் ஊற்றுற வேண்டியதும். ஆகாது. இந்த பாறையெல்லாம் வலிக்கி விட்டுரும். அங்கெல்லாம் வலிக்கி டம்மு டம்முன்னு விழுந்துக்கிருந்தோம் அன்னைக்கெல்லாம். ஒத்தையடி பாத நல்லா இருக்கா? பாம்பு இங்கே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? பாறைலாம் வழுக்கும். இப்போலாம் பார்த்து போகணும். கேமராவை பார்க்குறீங்க. அங்கிட்ட கிராஸ் ஆகலாம் நினைக்கிறேன். வழி முழுவதும் காணும் பூமி எல்லாம் உன்னோட ஊராகுமே. சாதி பேரம் எல்லாம் இல்லை நீ ஆகாதமே. எந்தூரு இந்தூரு என்னாது என் பேர் உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு தசையில்ல, துன்பங்கள் தூளாகி போகும் தூசா. எங்கோ பாதைகள் போகுதா தூரம், அங்கே போகிறேன் எங்கோ பாதைகள் போகுதா தூரம், அங்கே போகிறேன் வீசும் காத்தோடலாம் பாரம் இல்ல பஞ்சாகுதே நெஞ்சம். அழியவே காணும். அவ்வளோதான் மாட்டிக்கிட்டே நினைக்கிறேன். இங்கே காப்பாற்ற கூட முடியும்.